புறா குஞ்சு சத்தம் கேட்குறதுன்னு வந்து பார்த்தோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் புறா வந்து புறா குஞ்சுக்கு இற ஓட்டிகிட்டு இருக்கு. சடனாக நம்ம பார்த்தோன்னே வெக்கப்பட்டு அது எடுத்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பால் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. புறா குளம் பிறந்த ஒரு மாதத்துக்குள்ளே பால் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்துருந்துச்சு. நம்ம குரலை பேச்சு குரலை கேட்டாலும் இல்லை வீடியோ எடுக்கிற பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நின்றுச்சு தெரியல நின்றுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்போதுமே எல்லா புறாவும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் அந்த ஒரு புறா மட்டும் சமத்தா ஏறி இறையெல்லாம் தின்னுட்டு கரெக்டாக போய் அதோட கேஜில் உட்காந்துடும். இது வந்து ஹோம் கிராஸு மேலாக ஃபீமேலானு தெரில. ஆனால் எல்லா புறாங்களும் ஸோ இப்போ இந்நேரம் அடையாது. இப்போ மணி என்ன 6 கூட அவ்வளோ 5 தான் ஆகுது. ஸோ இந்நேரம் வரையும் மற்ற புறாங்களும் மழை நம்ம ஊரில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மழை காற்று பயங்கரமாக புயல் காற்றா மழை காற்றா திட்டுவா புயல் அந்த புயல் இந்த புயல்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனாலும் உண்மை தான். அது காற்றெல்லாம் இப்போ காலையில் ஓடிச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் காற்றை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்குதா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம காற்று அடிக்குது. நம்ம வேறு புறா வந்து இப்போ இந்த டயத்தில் ஈவினிங் டயத்தில் திறந்து விட்டு எல்லா புறம் இற மேய்ஞ்சி தண்ணி குடிச்சு தண்ணிக்கு மாற்றிடுவோம். அது பாட்டுக்கு இறங்கி இது. ஆனால் ஒரே ஒரு புறா மட்டும் அழகாக சமத்தாக போய் புறா மழை வர்றதுனால இல்லை புயல் வச்சுக்கிட்ட போய் முன்னாடி கேஜுக்குள்ளே உட்காந்துருச்சு. ஏன்னா இப்போ தான் உட்காந்துருக்கு. ஒருவேளை மழையினால் உட்காந்துருக்கா என்னன்னு தெரில. ஆனால் இது ஃபீமேல்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சிக்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. இது பாருங்கள். அது எட்டி பார்க்குறப்ப சொன்னதுக்காண்டி இறங்கிட்டோம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.